இப்படி நமக்கு வந்து கரை கடக்கும்போது கண்டிப்பா தமிழ்நாட்டிலும் மிக கனமழை முதல் அதி கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். பல இடங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும். தமிழகம் ஆந்திரா இடைப்பட்ட பகுதியில் குறைந்த வேகத்தில், அதாவது வேகம் பொறுத்த வரைக்கும் 80 அல்லது 85 கிலோமீட்டர் இருக்கலாம் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை நமக்கு நாட்கள் செல்லும் போது வேகம் கூடவும் செய்யலாம் அல்லது குறையவும் செய்யலாம். அதாவது காற்றுடைய வேகத்துல நமக்கு சில மாறுபாடு இருக்கும். ஆனா மழை பொழிவுல எந்த மாற்றமும் இல்லை. அதி கனமழை மற்றும் அதீத கனமழை தமிழகத்திலும் கிடைக்க போகுது. அதே மாதிரி ஆந்திர மாநிலங்களிலும் அதி கனமழை முதல் அதீத கனமழையானது பதிவாக போகுது. அதனால இதனுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் இருந்தாலும் அடுத்த வாரத்துல நமக்கு தெரிய வரும் இதனுடைய வேகம் எவ்வளவு இருக்குன்னு. ஆனா மழை பொறுத்த வரைக்கும் அதிகமாவே நமக்கு வந்து பதிவாகும். தமிழகத்தில் முழுமையாக கரை கடந்தால் இதுவரை இல்லாத கடும் வெள்ளத்தில் கடலோர மாவட்டங்கள் ரொம்பவே தத்தளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழகத்துல முழுமையாக இது கரையை கடந்துச்சு அப்படின்னா 30லிருந்து 40 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும்.